அரசுடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. அன்பு நிறைந்த தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. உன்னதங்களில் வாசகிறவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. தேவனே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீர் இன்னும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையான காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆதியும் அந்தமும் அல்பா உமேகாவுமான தேவனே உம்மை துதிக்கிறவங்கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறோம் உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே. இந்த நாளின் காலை வேளையில கத்தாவே ஆண்டவரே என் தேவனே நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றி உம்மை துதிக்கிறங்கத்தாவே. தேவனே ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக எங்களுடைய உச்சந்தலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. உமக்கும் எங்களுக்கும் இடையில கத்தாவே எந்த தடைகளும் இல்லாதபடி ஆண்டவரே பாவமான காரியங்கள் சாவமான காரியங்கள் அக்கிரமங்கள் கத்தாவே ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையில தடையாக இருக்காதபடி தயவாய் அவைகளை எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே நெருங்கி ஜீவிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நாங்கள் ஆண்டவரே சுகத்தோடு இருப்பதும் பலத்தோடு இருப்பதுமே உம்முடைய கிருபை கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணிடுறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ பணியை கத்தாவே ஆண்டவரே என் தேவனே ஒவ்வொரு நபர்களும் கத்தாவே ஆண்டவரே புறஜாதி மக்களுக்கு கத்தாவே கொண்டு செல்லத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படியாவது புறஜாதி மக்கள் ரட்சிப்புகள் நடத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொன்ன தேவனே ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை அறியாத மக்கள் கத்தாவே ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த தேசத்துல கத்தாவே இந்த உலகத்துல இருக்கிறாங்க கத்தாவே. என் தேவனே அவர்கள் எப்படியாவது உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை இங்கே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் நீர் நல்லவர் கத்தாவே. நீர் இரக்கமுள்ள தேவன் கத்தாவே. ஒரு விசை கத்தாவே உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க இரக்கம் கிடைக்க நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறோம் மெய் சோதரிக்கிறோம் மெய் சோதரிக்கிறோம் மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா சோதரங்கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக கொண்டு செல்லப்படுகிற கிருபைக்கான நன்றியுமை துதிக்கிறங்கத்தாவே. இன்னும் கத்தாவே ஆண்டவரே பல தேசங்கள்ல கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான சபை கூடுதல் கத்தாவே நிறுவப்பட்டு ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கத்தாவே ஆண்டவரே தங்களுடைய பாவமான வழிகளிலிருந்து விடுபட்டு கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறங்கத்தாவே உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளையிலே கத்தாவே ஆண்டவரே ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்கத்தாவே. அதிகாலையில் நீ தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே ஆண்டவரே உம்மை அதிகாலையில தேடுகிறங்கத்தாவே ஆண்டவரே உம்மை கண்டடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளை ஜெபத்துல கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே நீர் வல்லமையாய் செயல்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் போது எங்களோடு பேசுங்க கத்தாவே. அந்த வேத வசனங்கள் கத்தாவே எங்களோடு பேசட்டும் கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே என் தேவனே ஜெப வேளையிலே கத்தாவே ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதுக்கான பதிலை நீர் விரைவிலே நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. அநேக விண்ணப்பங்களுக்கு கத்தாவே நீர் பதில் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உமக்கு நன்றி 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 கத்தாவே. என் தேவனே இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீர் கேட்டு அதற்கான பதிலை
நாங்கள் பெற்றுக்கொண்டு கத்தாவே நன்றி சொல்லத்தக்கதாக நீர் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நீர் பேசுங்க கத்தாவே, நீர் பேசுகிற தேவனா இருக்கா நன்றி உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நீர் பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல கத்தாவே. ஆண்டவரே நீர் பேசுங்க கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே, ஆண்டவரே உம்மை துதித்து பாடும்போது கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்படத்தக்கதாக ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய ஆவியினால் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே செய்தி வேளையில கத்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. எங்களுடைய செவிகளை நீர் திறந்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளதுக்கு தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக மனத்தில் விண்ணப்பம் பண்ணிடுங்க கத்தாவே. ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கரம் பிடித்து வளர்த்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்முடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைக்க உதவி செய்யுங்க. போகும்போதும் வரும்போதும் கத்தாவே கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நீர் பாதுகாத்து வளர்த்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் மேக ஸ்தம்பமாயிருந்து அக்கினி சமமாயிருந்து நீர் பாதுகாத்து வளர்த்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. தயவாய் ஒவ்வொருவருக்கு நீர் மனம் இறங்குங்க கத்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இவர்கள் கல்வியில ஆண்டு சிறந்து விளங்கத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. அன்றைய சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற கொள்ளாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி நிர்த்துளியாகி அழிந்து போகட்டும் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளுங்க கத்தாவே. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவர்களாய் சர்வவல்லவருடைய நிலையில தங்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே. அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே, வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. ஆண்டவரே தயவாய் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தியுங்க, வாஞ்சைகளை ஆண்டவரே என் தேவன் நிறைவேற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யும். நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும் கத்தாவே. எங்களால் ஒன்றும் கூடாது கத்தாவே, உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. உம்முடைய வழியிலே உம்முடைய நினைவின்படி எங்களை ஆட்கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்க. உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே நீர் மேக சமமாயிருந்து அக்கினி சமமாயிருந்து கத்தாவே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே இன்னும் பழுகி பெருக செய்யுங்க. அநேக கிளை சபைகள் கத்தாவே ஆண்டவரே இந்திய தேசத்துல மட்டுமில்ல கத்தாவே உலக நாடுகளில் ஆண்டவரே நிறுவப்பட நீ உதவி செய்யுங்க. உடைய நாமம் மையப்பட்டும். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். துதி கனமை மேலாம் மீட்பரசன் கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சிகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து
பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்மத்திலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் டொனால்டு அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் முழு சிந்தையோடு முழு பலத்தோடு முழு வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த மேன்மையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம்
துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாவே, மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே பெரியவராக எங்கள் மத்தியில் அசைவாடுகிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மை வாழ்த்துகிறோம், மை வணங்குகிறோம் ராஜா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமது நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ராஜா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, நீர் வானங்களையும் ஆண்டவரே அப்பா பூமியையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிற அப்படின்னாலும் மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்த தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே ராஜா. ஆண்டவரே, ஆனால் நீரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜலத்தின் மத்தியில் அசைவாடின அதே ஆவியானவர், அப்பா மரியாளின் வயிற்றுக்குள்ளாய் பிரவேசித்த அதே ஆவியானவர், அப்பா அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கின அதே ஆவியானவர். கத்தாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமது கிருபை ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அதிகாலையில் உமது கிருபை ஆண்டவரே புதிதாக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை என்றும் உள்ளது ராஜா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா, உமது தயவுள்ள கண்களில் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை கிடைப்பதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தாவே ஒரு விஷயம் நீர் எங்களுக்கு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு விசை ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் நீர் சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உமது ரத்தத்தினால் ஆண்டவரே குற்றமற்ற அந்த ரத்தத்தினால் பரிசுத்த ரத்தத்தினால் ஒரு விஷயங்களை ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவர், இந்த வேளையில் கூட கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தாவே நீர் கேட்டு நீர் பதிலளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே எங்களுடைய ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவ ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவர் சுகபலனுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களில் இருந்து கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலத்தாய் நீர் இடை கட்டி ஆண்டவரே அப்பாண்டு நல்ல பலனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வெளி இடங்களுக்கு கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது கர்த்தாவே ஒரு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. வாகனத்தோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கூட்டங்களில் கர்த்தர் ஆண்டவரே ஊழியரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு ஆண்டவரே இந்த கூட்டங்களில் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய அப்போஸ்தலர் ஆசீர்வாதமையாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் நீர் அவரையும் பலப்படுத்தும். எல்லா சுகவீனங்களின் மத்தியிலும் கர்த்தாவே இயேசுப்பா அவரை நீர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே சுகத்தை தந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நடப்பதற்கு உட்காருவதற்கு ஆண்டவரே சுகத்தை தந்து பலத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் கர்த்தருடைய ஆண்டவரே கிருபை
ஆண்டவரே பலன் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, மே துதிக்கிற ராஜா. ஆண்டவரே மே நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவர் இன்னும் அதிகமாக நீர் அவரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு கிளை சபைகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர் ஆண்டவரே ஒவ்வொரு கிளை சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இயேசப்பா ஆத்துமாக்களை கத்த நீர் அந்த கிளை சபையில் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. நீ அப்படியே செய்ய போகிறீர்கள், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த வருடத்தில் அநேக கிளை சபைகள் எழும்ப கத்தாவே நீர் ஆண்டவரே அப்பா நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சபையின் ஆண்டவரே சப்பா முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நடக்கிற எல்லா ஜப குழுக்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பொறுப்பில் உண்மையாக இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு ஜப குழு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் செய்யப்பட கத்த நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் ஒரு மனதோடு கூட செய்ய கத்தாவே அப்பா நீர் உமது கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிற உமது ஆவியை ஒரு மனதின் ஆவியை நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே அம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற சபையில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா உமக்காய் ஓட ஆண்டவர் உண்மையாய் ஆண்டவர் உமக்காய் உழைக்க கத்த நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இயேசுப்பா நல்ல படிக்க உதவி செய்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருவரும் படித்து ஆண்டவரே எதிர்காலத்தில் ஆண்டவரே ஊழியர்களாய் வர கத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இலங்கை ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் ஆண்டவரே அங்கோட ஊழியம் ஸ்தாபிக்கப்பட சபை ஸ்தாபிக்கப்பட கத்தாவே நீர் ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தேவையான எல்லா ஆயத்தங்களையும் எல்லா காரியங்களையும் கத்த நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அங்கே உதவியாக இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ திட்டம் அந்த இடத்தில் நிறைவேற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரது விடுதலை கத்த நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் அப்படியே செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மாத்தூருக்காய் ஜெபிக்கிற மாத்தூர் ஆலயம் ஆண்டவரே கத்தாவே சீக்கிரமாய் கட்டப்பட ஆண்டவரே இயேசுப்பா அநேக நாட்களாய் நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆனால் இந்த வருடத்தில் கத்தாவே எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஆண்டவர் அந்த வேலைகள் ஆண்டவர் ஆரம்பிக்கப்பட கத்தாவே நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமது கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சபைக்கென்று ஆண்டவரை கல்லறை தோட்டத்தை ஆண்டவரை அந்த நிலம் வாங்க கத்த நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஊழியத்திற்கு தேவையான வாகனங்கள் வாங்கப்பட கத்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரை மாதந்தோறும் நடக்கிற அந்த சங்கிலி ஆண்டவரை தொடர் ஜெபத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இரவு ஆண்டவரே சப்பா ஜெபத்திற்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கலந்து ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதியா அந்த கூட்டத்திலே கத்த நீர் ஆண்டவரே அபரிவிதமாய் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே அப்பா விசேஷமாக ஆண்டவரே கத்தாவே சபையில் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவர் இந்த பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் கத்தா. உமது ஆண்டவரே அப்பா உமது ரத்தம் அவர்கள் மேலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவர். சுகமாக்குகிற ரத்தம் ஆண்டவரே அவர்கள் மேலே தெளிக்கப்படுவதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமது வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு நேராய் வருவதாக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா.
ராஜா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற சீக்கிரமாய் ஆண்டவரே அப்பா குணப்பட்டு ஆண்டவரே சுகப்பட்டு ஆண்டவர் சபைக்கு ஆண்டவரே அப்பா தைரியமாய் ஆண்டவரே பலனாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அவருக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா பிசாசின் கிரியைகளையும் அந்தகார கிரியைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை எரித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் அப்படியே செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நிற்க ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மீ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை ஸ்துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே அப்பா இந்த வருடம் நடைபெறுகிறதான அந்த தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவர் முது ஆண்டவரே சுத்தமானவனை கர்த்தாவே நீர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் ஜனங்களின் நடுவில் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. சகலத்தையும் நீர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவர். ஜனங்களுக்கு நல்லது செய்கிற ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொண்டு வருகிற ஆண்டவர் தலைவனை கர்த்தர் நீர் ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீரே ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை செய்த ஏறெடுத்த ஆண்டவர் எல்லா விண்ணப்பங்களையும் ஒரு விஷயம் நீர் கேட்டு நீர் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திர ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உமது மேலான நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதை பாடி சொன்னது போல நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி பாடி மகிமை. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகள் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து
நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. 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 நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளும் வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகத்தான வாக்கு தத்தம், மகத்தான மகிமையான உறுதியான நாம் விசுவாசிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. கேட்டோம்ல, பாட்டு பாடணும்ல, பாடினார்ல, நம்ப பண்ணின வசனம். இந்த வசனத்தை தான் நம்பணும். கர்த்தருக்கு வார்த்தைகளை காலவெளியிலே நம்பினால் நீ தோற்று போக மாட்டாய், நீ ஜெயிக்கிற நபராய் மாறுவாய். கர்த்தருக்கு வார்த்தையை எப்பொழுதும் கர்த்தர் தவற விட மாட்டார், நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தில் அதுக்கு முன்னே நம்ம மோசே ஐயா இருக்கார்ல, தீர்க்கதரிசி. அந்த மோசே எப்படி 12 பிள்ளைகளை 12 கோத்திர பிதாக்களை யாக்கோபு ஆசீர்வதிச்சாரோ, இப்போ கோத்திரங்களே ஆசீர்வதிக்கிறார். இவருக்கு பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களுக்கு, கோத்திரங்களுக்கு டபுள் பிளஸ்ஸிங், இதான் ரெட்டிப்பான நன்மை. அவங்க அப்பாவும் ஒரு ஆசீர்வாதம் போடுறாரு பிள்ளைகளுக்கு. இங்கே தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரராகிய தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அடுத்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும், ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் வேணும் கர்த்தருக்கு. ஆகவே 2 பேருமே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆசீர்வாதத்தை கூறினாங்க. காலை வெளியிலே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். இந்த மாதமே நமக்கு ரெட்டிப்பான நன்மை தான். அதனால் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். பார்த்தீங்களா, ஆவியானவர் 2 பேரையும் நிரப்பி, ஒன்று அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, ஒரு அப்பா ஆசீர்வாதம் கிடைக்காம கண்ணீர் விட்டு அழுதானா, கவலையோடு தேடினானா, மனம் மாறுதலை
அப்போ வேட்டக்கறியாக கொடுத்து இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்றான். வேட்டக்கறி கொடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு பாருங்க. ஆனால் ஒரே நாளில் அம்மா கொடுத்த கறியை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். யார்? இதான் அம்மா, இதான் தாய். கத்தருக்கு சபையை கனப்படுத்தினீன்னா சபை மூலம் உனக்கு நிறைய ஆசீர்வாதம் உண்டு. இந்த சபைக்குள்ளே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் கனப்படுத்தும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, கனப்படுத்தி கீழ்ப்படிந்து என்ன செஞ்சு கொடுத்ததை அப்பா கிட்ட கொண்டே கொடுத்தான். அவ்வளோதான். அவன் தடவுனானும் சத்தம், ஆனால் தெரியுது சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகள் எல்லாம் சரிதான். ஆசீர்வாதத்தை நிறுத்திட வேண்டியானே. கை ஏசா கை மாதிரி இருக்கு, சத்தம் ஏசா சத்தமே இல்லை. இவனுக்கு எதுக்குற ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன்ல என்ன. ஆனாலும் அருமையானவர்களை சரியான நேரத்தில் அவனுடைய பசியை ஆற்றினான் யாக்கோபு. கர்த்தருக்கு பசியாற்றினான். நேரத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு சாப்பாடு கொடு, அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு நேரத்தில் வந்து சபையை வந்து கனப்படுத்தி ஆராதி, சபையை முக்கியப்படுத்து, ஆசீர்வாதம். நேரம் தவறி வந்தால் ஆசீர்வாதம் இல்லை. நீ ஏசாவின் வர்க்கம், யாக்கோபின் வர்க்கம் கிடையாது. கர்த்தருக்கு காலை வெளியிலே வார்த்தைகள் ஆவியானவரால் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை கேளுங்கள், கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள், கனப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே இதில் முக்கியமான ஒன்று எல்லாருக்கும் போட்டுட்டு மொத்தமாக சொல்கிறார், இஸ்ரவேலே அப்படின்றார். பாருங்க, எல்லாருக்கும் சொல்லிட்டு இஸ்ரவேலை அங்கே முக்கியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் யாக்கோபாக இங்கே சொல்லலை, யாக்கோபே மாறிட்டான். யாக்கோபின் சுபாவமே மாறிடுச்சு. எத்தனை ஏமாற்றுக்காரனாக இருந்தவன் இப்பொழுது ஊழியக்காரருக்கு முன்னே அங்கே நிற்கிற மொத்த கூட்டத்தையும் அவர் பார்க்கிறாரு. இஸ்ரவேலே நீ யாரு? செய்தியே அதுதான், பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஹாப்பி மேன், அதாவது சந்தோஷமாக இருப்பவன், மகிழ்ச்சியாக இருப்பவன், என்ன வந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது அடுத்து சொல்லியிருக்கு பிளஸட் மேன், அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு மேன்மை கனம். கர்த்தருக்கு பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தருக்கு பேர் பெறணும். நம்ம ஒரு பாக்கியவானா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பாக்கியவானா இருங்க. ரட்சிக்கப்பட்டவருக்கு தான் பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்றார். இஸ்ரவேலே நீ யாரு? நீங்க ஒரு இஸ்ரவேலா இருங்க, யாக்கோபா இருக்காதீங்க, ஏசாவா இருக்காதீங்க. கர்த்தருக்கு இஸ்ரவேல், இஸ்ரவேல் ராஜகுமாரன், தேவ பிரபு. இஸ்ரவேல் கர்த்தர் கொடுத்த ஒரு பேருங்க. அது அப்பா அம்மா கொடுத்த பேரு கிடையாது, ஊழியக்காரர் கொடுத்த பேரும் கிடையாது. இது கர்த்தரே. இந்த பேரை அவன் வாங்கும் முன்னே, நம்ம ஆட்கள் குழந்தை பிறந்த உடனே அல்ல பிறக்கு முன்னெச்சரிக்கை வெளிப்பாடு வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ப பண்ணின இருக்கட்டும். பாக்கியம், பாக்கியவான். கர்த்தருக்கு பாக்கியவான். சரி வாங்க விஷயத்துக்கு வந்துடுவோம். இஸ்ரவேலே பேர் சூட்டுறதுக்கு வந்தேன். பேர் சூட்டுறது கர்த்தர் பேர் ரெபெக்கால்னு பேர், அதுக்கு தான் வந்தேன். அதனால் இந்த பேர் சூட்டுறது யார்? அவங்க அப்பா அம்மா யாக்கோபுன்னு வச்சுவிட்டாங்க. அதே மாதிரி எத்தனை வாழ்ந்தான். பேர் வைக்கணும். ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருக்கையில் கொடியாயவனுக்குன்னு சொன்னார் ஐயா, கரையில் நின்றுக்கிட்டு ஆத்தங்கரையில் ஆசீர்வாதம் ஐயா. அவன் சொல்கிறான் எனக்கு சிம்சோன்னு பேர் வைக்கின்றான். என்ன அவனை மேலே ஏற்றுனார். அவன் பேர் அன்பரசன். இன்னும் ஞாபகம் இருக்குங்க. இது எங்கே நடந்ததுன்னா திருக்காட்டுப்பள்ளி ஆற்றில், ஒரு ஆற்றில், அங்கே திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு ஆற்றில். அவன் பைபிள் காலேஜ் படித்தான், விருதுநகர். அன்பரசன். எனக்கு ஜிம்சோன்னு பேர். ஏற்று வெளியே கரையில் ஏறு கொடுத்துடாதீங்க, கொண்டு வாங்கன்னு கையை வச்சா ஒரே ஆட்டம். நான் பேர் சொல்லுது. அது எங்கடா பிடிச்சேன்னா நான் பைபிள் காலேஜில் பிடிச்சேன், படிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல.
பைபிள் காலேஜில் படிக்க தானே போகணும். என்னென்ன நடக்குது பார் கத்தருக்கு. நான் அதனால தான் இதெல்லாம் நம்ம கண்டித்து நான் சொல்கிறது நோக்கமே இதுதான். நீ பைபிளை கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல, பைபிளை சொல்லி அங்கே ஒரு பரிசுத்த வாழ்க்கை. நான் போனேன், பைபிள் காலேஜ் படித்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன், வேதத்தை படித்தேன், தியானித்தேன், இது இருந்தால் பரவாயில்ல, வேறெல்லாம் கத்தருக்கு. ஆகவே நேரம் ஓடுறதுனால நான் வேகமாக ஓடுறேன் என்று ஒரு ஐயா சொன்னார். இன்றைக்கி ஐயராக இருக்கிறார் டிஎல்சியில். அவர் படிக்கும் பொழுது நமக்கு ஃப்ரெண்டு. அப்போ தானே ஊழியத்துக்கு போனேன் தஞ்சாவூரில். அவர் இன்னைக்கு அவர் சொன்னார், போய் சேர்ந்துட்டு தியாலஜில் அரசர் நினைக்கிறேன், போயிட்டு வந்து என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க, சினிமா பார்த்துட்டு வான்றாங்க, அதெல்லாம் நீ தெரிஞ்சால் தான் நீ மக்களுக்கு போதிக்க முடியுன்றாங்க. எப்படியெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா கத்தரிக்கு. காலம் இது என்ன சொன்னாங்க, அதாவது செங்கடலில் அதெல்லாம் ரொம்ப ஆழம் இல்லை, முழங்கால் ஆழம் தான், இப்படிலாம் சொல்லிக்கணும். அதெல்லாம் 5 அப்பம் கிடையாது, அது பெரிய அப்பங்கள், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எப்படி வேதத்தை புரட்டுறானுங்க பாருங்க. இப்போ இந்த ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க இங்கே புரட்டத்தானே செய்வாங்க கத்தருக்கு. வேத புரட்டர்கள். அருமையான தேவனுடைய கவனமாக இருங்க. வேதத்தில் உள்ளதை விசுவாசிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க கத்தருக்கு. அப்போ தான் நீங்கள் பாக்கியவானாக இருக்க முடியும். ஆகவே பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். என்னப்பட்ட ஜனம்? அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு, பலவித ரட்சிப்பை பெற்றவர்கள் இவர்கள். அதனால தான் நல்ல அழுத்தமாக சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்தோன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. யாரா? நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்கு உள்ளே நாம ரட்சிக்கப்பட்டதை இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதை சொல்லாதன்னு சொல்றானே, எப்படியா சொல்லாம இருக்க முடியும் கத்தருக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்டதே இயேசு கிறிஸ்துவின் நாமையா, வேறொரு நாமம் இல்லை. எத்தனை நாமம் இருந்தாலும் அதெல்லாம் ரட்சிக்க வரல கத்தருக்கு. இந்த கடைசி காலத்தில் நாம் ரட்சிக்கப்படும்படி நமக்கு கட்டளையிட்ட நாமம் வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும். இந்த பைபிளை விசுவாசினா, இந்த வசனத்தை விசுவாசினா இன்னைக்கே நீ மனம் திரும்பணும் கர்த்தருக்கு. இன்னைக்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ள நீ யாராக இருந்தாலும். நாங்கள் அந்த பாதையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் விசுவாசி. நீ அப்போ தான் பாக்கியவானா இருப்ப கர்த்தருக்கு. ரட்சிக்க வந்த நாமம், ரட்சிக்கப்பட ஒரு நாமம். இது எல்லா நாமங்களை விட வேதத்தில் பல ஏற்பாட்டிலும் சரி, எல்லா நாமங்களை விட இந்த நாமம்தான் மேலான நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமம். அதனால இந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்டியா? இந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றியா? இந்த நாமத்தினால சுகம் பெற்றியா? இந்த நாமத்தினால பாவ மன்னிப்பை பெற்றியா கர்த்தருக்கு? ஆமா, இதுதான் நாமம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வேதத்தில் இல்லாத ஒன்றை நாங்கள் ஒரு காலம் சொல்றது கிடையாது கர்த்தருக்கு. ஆகவே நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட ஜனம்தான் பாக்கியவான். பாக்கியவான் கர்த்தருக்கு. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை, இந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்டவர்களை, இந்த நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களை கர்த்தர் எங்க சேர்க்கிறார்? சபையில் சேர்க்கிறார். எங்க சேர்க்கிறாரு? சபை. சபை என்பது அவருடைய சரீரம். சபை என்பது ஆமா சரீரம். இந்த சரீரமாகிய சபையில், அதுக்காகத்தான் ரத்தம் சிந்திருக்காரு. அந்த சபையை ரத்தத்தினால கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாமெல்லாம் கரையத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், கரையத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இரத்த கரையம் கொடுத்திருக்கிறார். இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தவர் இயேசு. அதற்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கல. அருமையானவர்கள், இரத்தத்தை கொடுத்து கரையமா கொடுத்து நம்மளை சம்பாதிச்சிருக்கிறார். அப்ப நம்ம யாரு? பாக்கியவான். ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட பாக்கியவான். எப்படி பார்த்தீங்களா? நம்மெல்லாம் பாக்கியவான். இதைத்தான் நீங்கள் நினைக்கணும், இதைத்தான் நினைச்சு துதிக்கணும் கர்த்தருக்கு.
அதனால் அவங்கள எங்கே கொண்டு போய் சேர்க்கிறான்னா சபையில். சபையில் ஏன் வெளியே இருந்தால் பாதாளம் உன்னை மேற்கொண்டுருணும், நீ வெளியே இருந்தால் பிசாசு உன்னை மேற்கொண்டுடுவான். நீ சரியான சபைக்குள்ளே வந்து அவன் உன்னை மேற்கொண்ட மாட்டான். பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு காலமும் மேற்கொள்ளாது. அதுதான் சரீரமாகிய சபை. பில்லி சூனியம் பண்ணியே என் ஊழியன் சபையும் போயிடுச்சு, எப்படியா போகும்? நீ யாரு? நீ எந்த நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட? நீ எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற? உன் சபை என்ன? அவருடைய சரீரமா? சத்தியமுள்ள சபையா கர்த்தருக்கு? அதுக்குள்ளே பிசாசு வரக்கூடாது, மேற்கொள்ள முடியாது. வசனம் பண்ண பொய்யாயிடும். ஆகவே சரியா எத்தனை பேர் இங்கே வந்தால் சத்தமாக சொல்லுது, இங்கே ஒன்று எவனையாவது மாட்டலான்னு பார்த்தா ஒருவன் கிடைக்க மாட்டான்றாங்க. ஒன்று அவன் எங்கேயாவது பாவத்தில் விழுந்தால் அவனை மாட்டிடும். கர்த்தருக்கு தேவனால் பிறந்த எவனும் செய்யான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு அந்த வித்து என்ற வார்த்தை அவனை பாவத்தை செய்ய விடாமல் தடுத்துரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம். யார் பாக்கியவான்? ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான். இன்னொரு வசனம், நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். தரையிலையும் போடுங்க தம்பி. ரூத் 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலையும் லேயாளையும் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஹல்லேலூயா. நீ எப்பிராத்தாவிலே எப்படி இருப்ப? எப்பிராத்தா, இந்த பெத்லகேமுக்கு ஒரு பட்ட பெயர் எப்பிராத்தா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் 1000 குழுக்கள் சிறியவைகளா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அப்படின்னு மீகா 5:2 படிக்கிறீர்கள். எப்பிராத்தா எங்கம்மா? இவர் யார்? அந்த ஊர் மக்கள்லாம் இவரை வாழ்த்துறாங்க. இவருக்கு வரப்போகிற மனைவியை வாழ்த்துறாங்க. ரூத்து பைபிளில் போவாஸ் சரித்திரம்னு சொல்லலை, ரூத்தின் சரித்திரம். ஒரு வரலாறுங்க, ரூத் ஒரு வரலாறு கர்த்தருக்கு. ஆகவே போவாஸ் என்றால் வலிமையானவன். போவாஸை குறித்து அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இனத்தான் ஒருவன் இருந்தான். எப்படியா? மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான். நம்முடைய இனத்தான் அப்படி மிகுந்த ஆஸ்திக்காரர் தெரியுமா? நம்முடைய இனத்தானாகிய போவாஸ் ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், ஒரு பெரிய மிகுந்த ஆஸ்தி உடையவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்கும் இனத்தானாய் வந்தார், நம்மை மீட்டார். மீட்டவராக மாத்திரம் மீட்டு விட்டுட்டு போகல, அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்கிறார். கர்த்தருக்கு தரித்திரராய் இருந்த உன்னை, என்னை, நம்மை அவருடைய மிகுந்த ஆஸ்திகளை நமக்கே கொடுத்திருக்கிறார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆஸ்திக்காரன் நம்முடைய போவாஸ். ஹல்லேலூயா. ஆகவே நல்ல கவனிங்க. சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. எங்கேயோ கிடந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்த நம்மை ரட்சித்து அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருக்கு தரித்திரராயிருந்த நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுதில்ல, பிலிப்பியர் 4:19 தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
உங்கள் குறைவுகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அல்லேலூயா. தம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன். வானம் அவருடையது, பூமி அவருடையது, எல்லாமே அவருடையது. ஆனா அவர்கிட்ட வரணும், அவர் வரணும். உன்னை மீட்க இனத்தானாக வந்தாரே, தேவாதி தேவன் மனுஷ குமாரனாய் வந்தாரே, தேவ குமாரனாய் வந்தாரே. அவரைத்தான் பவுல் சொல்றார், இவர் சர்வத்திற்கு மேலான தேவன். நீ விசுவாசிக்கணும்ல கர்த்தருக்கு? எவ்வளவு? அவர் யாரு? 9:5 ரோமர், வாசிங்க அந்த வசனத்தை. ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவருடையவர்களே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாமிசத்தின்படிதான் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென். ஆமென் தான். அந்த இடத்துல பார்த்து ஒரு போடு போட்டார், ஆமென். இதுக்கு மாறா எதுவும் இல்லை, அப்படித்தான் ஆக கடவுது. சர்வத்திற்கு மேலான தேவன். அப்ப பவுல் அந்தி கிறிஸ்தா? பவுல் யார்? என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசுவை கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பான்ட்டார். தேவனா இருந்தா நம்ம எப்படி மீட்க இனத்தானா வர முடியும்? அவர் ஆவியானவர் இல்லையா? சத்தம் என்ன, ஒரு மனுஷனும் கண்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இல்லையா? அப்புறம் வரணும்ல, நம்ம மீட்கணும்ல, ரத்தம் கொடுக்கணும்ல. ரத்தம் சிந்தெல்லாம் பாவம் அனுப்பி இல்லையே. இப்போ அவர் வரணும். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார், மனுஷ சாயலானார். அப்போ அந்த வசனம் என்ன ஆகுறது? கர்த்தருக்கு வேதத்துக்குள்ளே ஆழங்கள் உண்டு, மகிமையான காரியங்கள் உண்டு கர்த்தருக்கு. அதனால இங்கே போவாஸ் என்றால் ஒரு ஐஸ்வர்யமான். அந்த அம்மா சொல்லுது, நமக்கு ரொம்ப இனத்தான். இனத்தான் என்ன எண்ணத்தோட செய்யணுமா? நம்ம இனம் இயேசு, அதான் நம்ம சொந்தக்காரர் ஆகிட்டார். நம்ம காட்டொலிவ மரமாக கிடந்தோம். அதனால் ஒரிஜினல் ஒலிவ மர கிளைய ஒன்று வெட்டினார். ஏன்னா தமக்கு சொந்தமானதில் வந்தாராம், சொந்தமானவர்கள் அவரை அதனால் வெட்டி போட்டார். நேர ரட்சிப்பு யூதர்களின் வழியாய் நமக்கு வந்துருச்சு. வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் புறக்கணிச்சிட்டாங்க, அந்த இனம் புறக்கணிச்சிருச்சு. அவர் இன்னொரு இனத்தை தேடி வந்துட்டார். அதனால காட்டொலிவ மரத்தில் ஒரு கிளையை வெட்டி அதில் போய் ஒட்ட வச்சிட்டார். இப்போ அந்த சாறு, ஒரிஜினல் ஒளிவ மரத்தினுடைய சாறு எல்லாம் இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் அனுபவிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு, நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு புரியுதா? நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ருசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் ருசிக்க முடியலை, அவனை கல்லாக்கி போட்டார். ஆனால் இதை பார்த்து பவுல் ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ, என் ஜனம் இப்படி ஆயிடுச்சே. கர்த்தருக்கு இங்கிட்டு சொல்றார், ஏய் பெருமை பாராட்டாத, அதை வெட்டி போட்டது மாதிரி உன்னை வெட்டி போட எவ்வளவு நேரம் ஆகுன்ட்டார். அதனால நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும். கொஞ்சம் வசனம் சொன்னா தம்பி தரையில விடுவார். முக்கியமான வசனம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ. காட்டொலிவ மரமாகிய நம்மெல்லாம் யாரா? காட்டொலிவ, இந்த காட்டத்தி மரம் மாதிரி நம்ம காட்டுக்குள்ள கிடந்தோம், யாருமே நம்மளை கண்டுக்கல. எப்படி? காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில், அவைகள் ஒரிஜினல் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால். உடன் இப்பெல்லாம் நம்ம யாரு? பங்காளி. அதாவது இருதரத்தாரை ஒன்னாக்கிட்டாரா. யூதன் என்னுமில்லை, கிரேக்கன் என்னுமில்லை, புறஜாதியான என்னுமில்லை, எல்லாம் ஒன்னுடான்ட்டார். இந்த முழு குடும்பத்துக்கு நான் தான் தலைவர், காரணர்ன்ட்டார். என்ன சேர்த்துட்டார். எப்படி பார்த்தீங்களா? இதான் பவுல் எழுதின சுவிசேஷம். வாசிங்க.
உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அருமையா எழுதுறார். நீ வேற சுமக்கல, வேறு ஒண்ணு சுமந்துகிட்டு இருக்கு. அவன் தான் ஒண்ணு, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அவன் தான் காரணம். அவன் உன்னை சுமந்து எல்லா காரியத்தையும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது நிமித்தம் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. அதுல என்ன உனக்கு ஒரு பெருமை? ஏதோ கிருபையா நம்மளை கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஒட்டுமா, ஒட்டு கொய்யா, ஒட்டு மரம் அப்படின்ற மாதிரி ஒட்ட வச்சு விட்டாரு. அதனால தோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? பெருமை பாராட்டலாமா? நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. ஏற்றுக்கொள்ளல. நானே அவர்னு சொன்னாரு. அவன் ஏற்றுக்கொள்ளல, அவன் விசுவாசிக்கல, அவன் அவிசுவாசப்பட்டான். மேசியான்னு அவன் நம்பல. நாம நம்பணும் கர்த்தருக்கு. அதனால வாசிங்க. நீ விசுவாசித்ததினாலே நிற்கிறாய். கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம விசுவாசத்தினால தான் நிக்கிறோம். விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா? பயந்திரு, எச்சரிக்கையாயிரு. வான் பண்றாரு. தாழ்மையா ஓடிக்கிட்டு தோத்திரம் போட்டுக்கிட்டு, அதனால நீ நிலைச்சிருப்பேன்ட்டார் கர்த்தருக்கு. அதனால நல்ல கவனியுங்கள். வார்த்தைகளை கேட்டு என்னத்தான் இவன் ஒரு ஐஸ்வர்யமான், போவாஸ் வலிமையுள்ளவன் கர்த்தருக்கு. இவன் எப்ராத்தாவிலே நீ யாராயிருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். எப்ராத்தாவிலே நீ பாக்கியவானாயிருப்பாய் கர்த்தருக்கு. எப்பிராத்தா என்றால் செழுமை, வளம், செழுமையான வளமுள்ள ஒரு இடம். அருமையானவர்களே, எப்பிராத்தா என்றால் செழுமை வளமுள்ள ஒரு இடம். பெத்லெஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. நல்ல கவனிங்க. நாம் இருக்கிற இடம் அப்பத்தின் வீடாக இருக்கணும். அன்னிதினம் காலையில் சூடான அப்பம் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அருமையாக அப்பம், வார்த்தை என்ற அப்பம் சொல்ல போட்டிருப்பாங்க. அன்றன்றுள்ள அப்பம். இதுதான் அன்றன்றுள்ள அப்பம் கர்த்தருக்கு. அருமையானவர்களே, ஆகவே அப்பத்தின் வீட்டில் இருங்க. அடுத்து எப்ராத்தா, ஒரு செழுமையான வளம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்தவன் தான் போவாஸ். அதனால எப்ராத்தாவிலே நீ யாராயிருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். யாராயிருப்பாய்? பாக்கியவானாயிருப்பாய். அந்த வசனம் புகழ் பெற்றிருக்க கடவாய். இருக்கிற இடத்துல நீ புகழ் வாய்ந்தவர்களாய் இருக்கணும். பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள். நான் ஒரு பாக்கியவான், நான் ஒரு பாக்கியவதி, என் குடும்பம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த சபையில் இருக்கிறதுனா பாக்கியம். உண்மை அதுதான். நான் சும்மா சொல்லலை. ஏன்னா அவருடைய சரீரமாகிய சபை இது கர்த்தருக்கு. நாங்கள் இந்த சபையில் இருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு இருக்கிறோம். அதனால நாங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுங்க கர்த்தருக்கு. அருமையானவர்களே, ஆக முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற ஜனம். அருமையானவர்களை, சபையில், சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட்ட ஜன நாம. அதனால பாக்கியவான். இரண்டாவது, எப்பிராத்தாவிலும் பெத்லெஹேமிலும் நீ வாழ்வாயானால், அப்பத்தின் வீட்டில் இருப்பாயானால் கட்டாய நீ பாக்கியவான். நீ ஒரு பாக்கியவான். ரூத் ஒரு பாக்கியவதி. மோவாபை விட்டு வந்துட்டா பாருங்க. மாமியோட வந்துட்டா பாருங்க. மாமி போதுன்னு வந்தா, நகோமி போதுன்னு வந்தா. நகோமி என்றால் மகிழ்விக்கிறவன். எப்படி மகிழ்விக்கிறவன்? இவளோட போனோம் கட்டாயம் மகிழ்ச்சியாக இருப்போம்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு அப்பா அம்மா கூப்பிட்டாலாம். உருப்பிடவே மாட்டேன். விட்டுட்டு போனேன் நான் புருஷனை கர்த்தருக்கு. ஆமாம், கையை பிடிச்ச நீ கைக்கு உடன்படிக்கைக்கு பங்காளியா வாழணுமா இல்லையா? புருஷன் சொல்றதை கேட்கணும் கர்த்தருக்கு. எத்தனை குடும்பம் இன்னைக்கு பாழா போய்க்கு இருக்குது. எத்தனை தாயின் தகப்பனு கெடுக்கிறாருங்க.
ஜாக்கிரதை, உனக்கு வர்ற ஆக்கின தண்டனை குறையாது. கர்த்தருக்கு அது மாதிரி புருஷன் ஒழுங்குள்ள இருக்கணும், மனைவியோட வாழ கற்றுக்கொள்ளணும். இவளை வச்சுக்கிட்டு இன்னொருத்தையை தேடுனா ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்குன்னு ஒரு மனைவி, உனக்குன்னு ஒரு புருஷன். மனைவி குறித்து வேதம் சொந்த புருஷன் சொல்லியிருக்கு. சொந்த புருஷனை கீழ்ப்படி அப்படின்னா என்ன, வேற ஒன்று தேடாதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ குடும்பம் என்பது ஒரு மகிமையான குடும்பமாக இருக்கணும், ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய ரூத் என்றால் பெண் சிநேகிதியா, பெண் சிநேகிதி. இவன் என்ன பண்ணுறான், எனக்கு இந்த எனக்கு ஒரு என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன ஃப்ரெண்டு, ஆம்பளை பையன்கிட்ட ஒழுங்காக ஃப்ரெண்டை வச்சுக்க, நல்ல பையலை பார்த்து. உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டா? இவன் சொல்கிறா பாய் ஃப்ரெண்டு. அந்த காலத்துலலாம் இதை உரிச்செடுத்துருவாங்க. ஆமாம், எங்கள் பெற்றோர்கள்லாம் அந்த காலத்தில் நல்ல பெற்றோர்கள். இப்போ சில பெற்றோர்கள் சிலர் ஊர் சுற்றிட்டு வா, ரெண்டும் கை கோத்துக்கிட்டு கடற்கரை சுற்றுது, ஹோட்டலை சுற்றுது, சினிமா தேடி சுற்றுது. உலகம் எப்படி போயிட்டு பாரு. அன்றைக்கி என்ன பண்ணாங்க, அவன் பொம்பளை பிள்ளைகளை தெரிந்துக்கிட்டானா நோவா காலத்தில். இதுதான் கடைசி காலம். விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு பெற்றோர் நல்ல பெற்றோராய் பிள்ளைகளை வழங்க நல்ல பெற்றோராக இருங்க. ஆகவே இந்த அம்மா பார், இந்த பொண்ணு ஊரை விட்டே வந்துருச்சு. மோவாப் எனக்கு வேணாம், எனக்கு அப்பத்தின் வீடு வேணும், எனக்கு அருமையானவர்களை பெத்லேயம் போதும், அப்பத்தின் வீடு போதும், இந்த ஊருக்கு உன்னோட நீ சொல்றதை கேட்டு வாழ்க்கையில செழிப்படி. அப்படி வந்தவள் தான் போவாசுக்கு மனைவியானாள். அப்படி வந்தவள் மூலம்தான் தாவீதினுடைய தகப்பனுடைய தகப்பன் ஓபேத் பிறந்தார். கர்த்தருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு பாக்கியம், இது ஒரு பாக்கியவான், ஒரு பாக்கியவதி. கர்த்தருக்கு. ஆகவே மூன்றாவதாக இன்னொரு பாக்கியத்தை சொல்றேன். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11, 12, 13. கொஞ்சம் வேகமாக வாசிங்க, டைமுக்குள்ள இந்த பாயிண்டோட முடிச்சுக்குவோம். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவனாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த 3 வசனத்துக்குள்ள முதல் வசனம் 3வது வசனத்திலும் பாக்கியவான். ஒருவனுக்கு டபுள். அதுல நீ பாக்கியவானாய் இருந்து ஆலயத்தை கட்டு. என்னத்தை கட்டு? ஆலயத்தை கட்டு. ஆலயத்தை கட்டுகிறவன் தான் பாக்கியவான், ஆலயத்தை இடிக்கிறவன் அல்ல. ஆமா, ஜப ஆலயம்னு அது ஜபிக்க உண்டு. 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் ஜபிக்கிறதுக்கு. நல்ல கவனிங்க, ஆலயம் கட்டினான். இந்த ஆலயத்தை கட்டினவனே யாரு? சாலமோன். ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்டவன் தாவீது. ஆனா அவன் சிறுமையில எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருந்தார். சிறுமையில யோசிச்சு பாருங்க. ஆலயம் கட்டணும், சபையை கட்டுங்க, ஊழியத்தை கட்டுங்க, ஆத்துமாக்கள் என்ற நல்ல ஜீவனுள்ள கற்களை கொண்டு இந்த சபையை கட்ட கொண்டு வாங்க. கர்த்தருக்கு. ஆமா, சும்மா இருக்காதீங்க, சேருங்க. சிறுமை படலாம், ஆலயம் கட்ட உதவியாயிரு, சபை கட்ட உதவியாயிரு. உன்னால் முடிந்த காரியத்தை செய். கர்த்தருக்கு. ஆலயம் கட்டுகிறவன் பாக்கியவான். ஆலயம் கட்டுகிறதுக்கு பாடுபடுகிறவன் பாக்கியவான், பிரயாசப்படுகிறவன் பாக்கியவான். இன்னொரு ஆலயம் உண்டு. ஆகவே உன் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை பழுதடைய விட்டுறாத, இடித்து போட்டுறாத. அந்த ஆலயத்தை நீ கட்டணும். ஆலயம் ஒவ்வொரு நாளும் நீ கட்டி பாதுகாக்கணும். அதை கல்லர் குகையா ஆக்கி போட்டு விடாத. குடிச்சு விரிச்சு வேசித்தன உபச்சாரம், தவறான அருமையான கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை,
இதுக்கெல்லாம் இடம் கொடுத்து கல்லர் குகையா பேய் உள்ள வந்து, ஆகவே ஆளுகை செய்ய விட்டு விடாதே. ஆலயம் பரிசுத்தமானது கர்த்தருக்கு. ஆலயம் நீங்களே அந்த ஆலயம். உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் கர்த்தருக்கு. ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயமாக வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதில் சொல்லியிருக்கிறாரு, மோசே கற்பித்த என்ன நியமங்கள் நியாயங்களை கைக்கொள், அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்ப. அவங்க அப்பா போதனையை பார்த்தீங்களா? தகப்பனே, உன் பிள்ளைக்கு இதை சொல்றியா? உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறியா? அப்பதான் நீ பாக்கியவதியா இருப்பேன்னு சொல்றியா? உன் பொம்பளை பிள்ளைய பார்த்து, பசங்க பார்த்து சொல்றியா? இதெல்லாம் செய்யடா, பாக்கியவானா இருப்பேன்னு சொல்றியா? அருமையானவர்களே, பாக்கியவான் 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 கர்த்தருக்கு. இன்றைக்கு முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஜனம், அருமையான நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஜனம், சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் பாக்கியவான். இரண்டாவது, எப்பிராத்தாவிலே அருமையானவர்களே, பெத்லெகேமிலே நீ பாக்கியவானாயிருப்பாய், உன் பேர் புகழ் பெற்று விளங்கும் கர்த்தருக்கு. ஆகவே அதுதான் உன்னை செழிக்க வைக்கும் இடம். அருமையானவர்களே, அதுதான் வளமோடு வாழ வைக்கும் இடம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படு, நீ செழித்திருப்பாய் கர்த்தருக்கு. இதான் அப்பத்தின் வீடு. சபை தான் உனக்கு அப்பத்தின் வீடு. ஆகவே காலையில் டெய்லி யூடியூப்பை பாரு, இதை கண்டதை பார்க்காத இதை கேட்டு இந்த அப்பத்தை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஆத்துமா பலத்தோடு இருக்கட்டும், முக்கியப்படுத்துங்க. அப்பொழுது எப்ராத்தாவில் நீங்கள் பாக்கியவானாயிருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பேரு என்ன பண்ணும்? புகழ் பெற்று விளங்கும் கர்த்தருக்கு. ரூத்தே, மோவாபை விட்டு வந்துடு. தகப்பன் விடாது, தாய் விடாது. எனக்கு தாய் விட இதுதையா, சாகர வரைக்கும் அவன்தான், சாகர வரைக்கும் அந்த குடும்பம் தான். இதை விட்டு போனேன்னா ஒரு பால் கதை ஆயிடும். ஆனா ரூத்துக்கு ஒரு வரலாறு உண்டு, ரூத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ரூத்தாய் வாழு, நல்ல ஒரு பெண் சிநேகிதியாய் வாழு கர்த்தருக்கு. கட்டாயம் உனக்கு வரலாறு எழுதப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பேர் பெற்ற புகழ் பெற்ற சந்ததியை நீ பெற்றெடுப்பாய், உருவாக்குவாய் கர்த்தருக்கு. உன் பேர் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகம். வேதத்தில் அந்த அம்மா பேர் மத்தையில் வந்துடுச்சு பாத்துங்க. ஒரு பால் வள்ளியே, அவ பின்மாற்றக்காரி, வேஷம் போட்டு வந்தவ, முத்தமிட்டு யூதாச போல அப்சலோம் போல முத்தமிட்டு போயிட்டா. ஆனா இவன் முத்தமிடல. நான் உனக்கு முத்தமிடணும், நான் உன் கூட தானே இருக்க போறேன், உன்னோடு வருவேன், நீ தான் எல்லாமே எனக்கு கர்த்தருக்கு, நீ தான் எல்லாமே எனக்குன்னு மாமியாரை பார்த்து சொன்னா. அது மாதிரி மாமியாரும் நார் மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, மாமியாரா இருக்கணும் கர்த்தருக்கு. எப்படி இருக்கணும்? நகோமி மாதிரி இருக்கணும், நகோமி மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு மேன்மையான அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவரே, அடுத்து மூன்றாவது, ஆலயத்தை கட்டுகிறவன் பாக்கியவான். கட்டுனா பார். அது மாதிரி நியமங்களையும் நியாயங்களையும் கைக்கொள், நீ யாராயிருப்ப? பாக்கியவானாயிருப்பாய். இன்னொரு வசனம் சொல்றேன், அதே 29ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 29, 23, 24 அதோட சேர்ந்த வசனம் படிச்சு முடிச்சிருங்க. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். எப்படி பாத்தீங்களா? பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். எப்படி பாருங்க, நீ யாரோ அருமையானவர்களே. பத்சேபால் குமாரன், அவனுக்கு தாவீதுக்கு நிறைய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் இவன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிவிட்டாரு கர்த்தருக்கு. எத்தனையோ மனைவிமார் அவனுக்கு இருந்தும் அந்த பிள்ளைகள் ஒரு வயலும் இல்லை. இவனுக்கு அவன்லாம் அடங்கி இருந்தான். என் ஆலயத்தை கட்டினான், நியாயங்களை நியமங்களை கை கொண்டான். இப்போ பாக்கியசாலியான். சிங்காசனத்தில் இவனை உட்கார வச்சு கர்த்தர் இவனை பாக்கியசாலை ஆக்கி
எல்லாரும் கீழ்ப்படியவும் தாவீதுக்கு பிறந்த மற்ற பசங்கள்லாம் இவனுக்கு அடங்கி இருந்தாங்க பாருங்க. மற்ற பசங்க ஒரு கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டான்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட அவனுக்கு அடங்கிடுவாங்க. அதான் உண்மை. ஏன்னா அவன் பாக்கியவான், பாக்கியசாலி, பாக்கியசாலி. 3 காரியத்தை சொன்னேன். இன்னும் அநேகம் உண்டு. இன்னொரு நேரம் கர்த்தருக்கு சித்தமானால் அதை உங்களுக்கு நான் விளக்கமாக. இன்னும் பாக்கியவான்கள் நிறைய வேதம் சொல்லுகிறது. சும்மா நம்ம வாய்ச்சிட்டு போகிறோம், பாடிட்டு போகிறோம். 8 பாக்கியவான், 8 இல்லை, அது நிறையா இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன 8 மத்தேயில கர்த்தருக்கு. ஆனால் வேதம் முழுவதும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா எப்படி? பாக்கியவான்கள் முழங்காலிடும், கண்களை மூடும். நீ ஒரு பாக்கியவானாய், நீங்க ஒரு பாக்கியவதியாய் இருக்கிற இடத்துல காணப்படுங்க. உங்களை பார்த்து சொல்லணும், உனக்கு கண்ணையா நீ பாக்கியவானியா, நீ பாக்கியவதிமா, நல்ல குடும்பத்தில் போயிருக்கிற, நீ பாக்கியசாலிமா சொல்லணும். இல்லை அப்படி வாழணும், இல்லை அப்படி இருக்கணும். இல்லை நீங்க ஒரு போவாசாயிருங்க, நீங்க ஒரு ரூத்தாயிருங்க, நீங்க ஒரு சாலமோனாயிருங்க. கர்த்தருக்கு ஆரம்ப காலத்தில் உள்ள சாலமோன் அப்படி ஞானம் பெற்று வாழ்ந்தான். சில பொம்பளைங்க வந்து தான் அவனை பின்மாற வச்சுட்டாளுங்க, இடம் கொடுத்து விட்டான் கர்த்தருக்கு. ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலின மாதிரி அருமையானவர்களே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாருங்க. இங்கே நிறைய பேர் அப்படித்தான், நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் போயிடுது. அருமையானவர்களே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலாயிருங்கள், இஸ்ரவேலராயிருங்கள், தேவ ஜனமாயிருங்கள், தேவ பிள்ளைகளாயிருங்கள், தேவ பிரபுவாயிருங்கள், ராஜாவின் பிள்ளைகளாய் குமாரரும் குமாரத்திகளுமாயிருங்கள். நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி. எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு காலையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். காலையில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம், இப்படி ஒரு வசனம், இப்படி ஒரு மேலான வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவதிகள், நாங்கள் பாக்கியமற்றவர்கள். கேட்டோம் இத்தனை அனுபவங்களை எனக்கு, எங்களுக்கு வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேருக்கும் கொடுத்து வழிநடத்தி பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய், பாக்கியமற்றவர்களாய் இயேசுவே எங்களை பலப்படுத்துமாற்ற ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரோடு வல்லமை இறங்குவதாக. ஊழியம் சபை ஆசீர்வதி எல்லா நன்மைகளினால் நிறம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேதான் போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையும் உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிற 25ஆம் தேதி இந்த பிறந்த நாள் காணுகிற கார்மேல் மேரி, மாத்தூர், ஸ்டேனிஷா, கண்ணாகுடி, கத்தாவே ஸ்டேனிக்காவுக்காகவும் கார்மேல் மேரிக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலே கார்மேல் மேரி அம்மாவை இந்த வருஷத்திலே ஒரு பெரிய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து விடுவித்து ஒரு தெளிவு கொடுத்து சபையில் ஊழியத்தில் சாட்சியாய் நிற்க கிருபைதான். கிருபை நன்மையும் தொடரட்டும். மற்றும் கர்த்தாவே சேனிகாவுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதியும், குறைவுகளை நீக்கும், நன்மைகளினால் நிரப்பும். உடைய பாதுகாவல் ஆதரவித்தார் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உங்களுக்காய் கரங்களை கூட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமேன், ஆமேன். உங்க சமூகம் எந்த முன்னே சென்றால் போதுமே, உங்க கிருபை என்னை என்றும் சூழ்ந்தால் போதுமே. உங்க சமூகம் என் முன்னே சென்றால் போதுமே, உங்க கிருபை என்னை என்றும் சூழ்ந்தால் போதுமே. வெட்கப்பட்டு போவதில்லையே. சூழ்நிலை எதுவாகிலும் நான் கைவிடப்படுவதில்லையே. என் நிலை எதுவாகிலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லையே. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. 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 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து